தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தாவேக தரப்பில் விஜயின் நண்பர் ஸ்ரீநாத்துக்கு சீட் வழங்கியதால் அஜித் ஆதரவாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட போவதில்லை என தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நட்சத்திர விடுதியில் வைத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை கட்சித் தலைவர் விஜய் நேற்று அறிவித்தார். இந்த நிலையில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நடிகரும் தனது நண்பருமான ஸ்ரீநாத்தை அறிவித்தார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்தது முதல் சுற்றுப்பயணம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த அஜித் அக்னல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை என விஜயின் காரை பனையூர் இல்லம் முன்பு மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இருந்தாலும் தொடர்ந்து தூத்துக்குடியில் பணியாற்றி வந்த அஜித் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை ஒதுக்காததால் தனது தொண்டர்கள் தனது காரில் உள்ள கட்சி கொடியை கழற்றி வீசியதோடு கட்சி சின்னத்தையும் காரிலிருந்து வெளியே வீசி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் தூத்துக்குடியில் லேபர் காலனி பகுதியில் வீடுகள் மின்கம்பங்களில் ஒட்டப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக கொடி, விஜயின் படம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் கிழிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் புதியம்புத்தூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்றப்பட்டு இருந்த கொடியும் இறக்கப்பட்டது.